கர்த்தரை பாடி துதிக்க ஆரம்பித்து விட்டது. இப்போ தகைவிலான் குருவியும் சிட்டுக்குருவியும் அடைக்கலான் குருவியும் தேவனை புகழ்ந்து பாட துதிக்க ஆரம்பிக்கிறது. எங்கன்னா தேவாலயத்தில். ஆமாம், அந்த தேவாலயத்தை துதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. உங்களுடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் எப்போதுமே துதித்து கொண்டு இருப்பார்கள். முறுமுறுத்து கொண்டு அல்ல, புலம்பிக் கொண்டு அல்ல, ஆமாம், தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு அல்ல. கல்லறை லேகியோன் மட்டும்தான் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான். ஏன்னா அசுத்த ஆவி 6000 பேய்கள் 6000 பிசாசுகள் உள்ளே இருந்து நம்ம வாசிக்கிற மார்க்கில். இப்போ அதுதான் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருக்கும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருக்காங்க. இன்றும் அநேக ஊழியக்காரர் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு என்ன காயப்படுத்துறான்னா, நடக்காது நடக்காது நடக்காது, எனக்கு கிடைக்காது கிடைக்காதுன்னு புலம்பிக்கிட்டே இருக்கான். ஆனால் இங்கு பார்க்கும் பொழுது வசனம் சொல்வது, வார்த்தை சொல்கிறது, உங்களுடைய வீட்டிலே வாசமாயிருக்கவர்கள் எப்போதும் துதித்து கொண்டிருக்கவன். புதிய ஏற்பாடு படி நீங்களே ஆலயமாக இருக்கிறீங்க. புதிய ஏற்பாடு படி நியூ டெஸ்டமென்ட் படி நம்ம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்ம தான் தேவனுடைய வீடாக இருக்கிறோம். இந்த வீட்டில் பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் நடந்து கொண்டே இருக்கணும். மகிமையை செலுத்தி கொண்டே இருக்கணும். புலம்பல் அல்ல. நம்ம சங்கீதங்கள் 150 இருக்கிறது, புலம்பல் 5 தான் இருக்கிறது. இப்போ நாம் அதிகமாக துதித்து கொண்டிருக்கு தான் தேவன் விரும்புகிறார். இப்போ சொல்லும் பொழுது அது எங்கேயோ கட்டியிருக்கலாம், ஆனால் பலிபீடங்களை பக்கத்தில் போய் கட்டியிருக்கேன். ஏன்னா நாம் எப்போதும் பலி செலுத்துவதாக, ஆமாம், எப்பொழுதும் பாவ அறிக்கை செய்து எப்பொழுதும் தேவ சமூகத்தில், ஆமாம், என்னை பலியாக ஒப்பு கொடுத்து